நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி நடக்கும். வந்து பார்த்தீங்களா, ஒரு வாட்டி நம்ம பார்க்கல, 2 வாட்டி நான் பார்க்கல. அதுதான் சொல்லுவாங்க. ஒன்று சொல்லுவாங்க, நம்ம அந்த பழமொழி தெரியுமா உங்களுக்குலாம்? என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே உண்மை இருக்கோ அங்கே விலை மதிப்பு குறைவாக இருக்கும்வாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்கே உண்மை இருக்கோ, எங்கே உண்மை, எங்கே சத்தியம் அதெல்லாம் இருக்கோ அங்கே மதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா பழமொழி? யார் யார் என்னை ஃபாலோ பண்ணுறாங்களோ என்னோடய ஜூனியர்ஸ்க்கு போதும், அவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட் ஓடிட்டு தான் இருக்குது. நான் டிபாசிட் பண்ணுறதெல்லாம் எடுத்துட்டேன். $8000 கிட்ட விளையாக்கணும். முதல்ல 2000 வச்சுட்டு காலையில் போட்டேன். இப்போ ஒரு $1000 எனக்கு போதும். சும்மாவே 2 ஆர்டரில் போதும், எனக்கு வந்துடும். நான் சொன்னபடி வருதா வரலையா நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி மார்க்கெட்டை யாருனாலும் படித்து கொடுக்க முடியும்னு ஒரு ஆளுக்கு அமைக்க போதும். இண்டஸ்ட்ரியில், இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பொலான்னு கத்துறாங்களே, அது இதுன்னு உலகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அவங்க ஒரு ஆள் எனக்கு போதும். கரெக்டாக சொல்லி வச்சு, இங்கே வரும், இங்கே போவோம், அங்கே வரும், இங்கே வந்து வளைஞ்சு போவோம்னு சொல்லி கொடுக்குற ஆள் ஒரு ஆள் காமிச்சிட்டு என்னை சரண்டர் பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள். நான் இது வந்து ஒரு இதாக சொல்லலை. இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை நான் வந்து எந்த அளவுக்கு நான் கரைச்சி பிடிச்சி வச்சுருக்கேன்றது எனக்கு ஒன்றி தான் தெரியும். அதுவும் வெறியில் பிடிச்சேன். வெறி வந்து வெறி சொல்லுவாங்க. நம்ம இப்போ வாழ்ந்தால் இதை கற்றுக்கிட்டு வாழணும், இல்லைன்னா வாழ தேவையில்லை. தெரியுதாங்க? இப்போ அந்த அளவுக்கு நான் விடியங்களை எந்திரிச்சா தூங்குனா, அது வந்து நான் போடுறதுக்காக இல்லைங்க, கற்றுக்கிறதுக்காக தான் பிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து காசு போட்டு போட ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னுக்கு நான் காசை போட்டு இந்த எல்லோரும் செய்கிற வேலையை நான் செஞ்சுட்டேன். அதெல்லாம் செஞ்சு விட்டு ஏன் விட்டோம், எதனால் விட்டோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுது மார்க்கெட்டு? நான் என்ன சொன்னேன்? அடுத்து ஃபாலோ அவுட்டு நடக்கும்னு சொன்னேன் தானே. ஃபாலோ அவுட்டுக்கு மேலே ஃபாலோ அவுட்டு நடக்கும்னு சொன்னேன். 3 வாட்டின்னு சொன்னேன். அந்த 3 வாட்டிக்கு ஒரு ஃபாலோ அவுட் நடக்கும்னு சொன்னேன். அது இங்கே நடந்துச்சு. கரெக்டாக பாருங்கள், நான் சொன்னது இந்த ஃபாலோ அவுட்டு 3 வாட்டிக்கு நடக்கும்னு. 3 வாட்டி பம்ப் பண்ணி ஒரு ஃபாலோ அவுட் நடந்துச்சு. எதுவுமே ஃபாலோ பண்ணது, ஒரே ஃபாலோ அவுட். இப்போ அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். இங்கே ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன் ஜோனு. இந்த ஜோனை வரவே வராது, கரெக்டாக எனக்கு தெரியும். இந்த இது கொடுத்துருச்சு, இதுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு. H4 வந்து கொடுத்துட்டாலே போதும், தொடணும்னு அவசியம் இல்லை. அது பக்கம் வந்தாலே போதும். அதனால தான் நான் இன்றைக்குமே டோலரன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் என்றைக்கும் டோலரன்ஸ் வச்சுக்க சொல்லிட்டேன். இது பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள், கேப்பை பாருங்கள், கேப் இருக்குது பாருங்கள். எல்லாம் நினச்சிப்பாங்க என்ன பண்ணுவாங்க, இது தொடலை, ரீடெஸ்ட் ஆகலை, இது இவ்வளோ இல்லை, இல்லைன்னுவாங்க. அப்படி இல்லை கணக்கு. அதோட கணக்கு எங்கே இருக்குங்க சொல்லுங்கள்? அதோட கணக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கணக்கு, இங்கே இருக்குங்க. இதில் தாங்க இருக்குது கணக்கு. இதில் நான் பாருங்கள், இங்கேருந்து இங்கே 100 வச்சுருக்கேன். அதெல்லாம் இதில் பார்த்தா விக்கி தான் இருக்குது பாருங்கள். நல்லா 100 என்ட்ரி டிபி கொடுத்துச்சு. திருப்பி பாருங்கள், நல்லா நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்கள். 100 செல் போடலாம். பிரேக் அவுட்னா 16 டிபி எடுத்துடலாம். டிபி எடுத்தாச்சுன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணலாம். பை போடலாம். நேராக டிபி கொடுத்துச்சு. என்ட்ரி போடல, பை போடலாம், ஆனால் போடலை. பிரேக் அவுட் ஆகிடுச்சு. என்ட்ரி ஜோனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ரிவர்சல் கொடுக்கல. திருப்பி நேராக செல்லு போயிட்டு இந்த என்ட்ரி ஜோனுக்கு வரல. இந்த என்ட்ரி ஜோனுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா வரல. அப்போ 261க்கு டிபி தொட்டுச்சு. 261ஓட டிபி கொடுத்துருச்சு. ஓகேவாங்க? ஆனால் என்ட்ரி ஜோனை தொடலை. இது என்ட்ரி ஜோனை தொடலை. அடுத்து போது 3 ஆங்கிள் ஷேப்பு பாருங்கள். 3 ஆங்கிள் ஷேப் வருது. முக்கோணத்தை உடைச்சிட்டு கீழே வருது. என்ட்ரி தொடணும்ல, இங்கே ஒரு என்ட்ரி தொட்டிருக்கணும், இங்கே தொடலை. அதை விட்டு தாண்டி வந்துடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா அதுக்கு மேலே போக முடியாது. என்ட்ரி எடுக்க கீழே தான் வந்தாகணும். பை போகிறதா இருந்தால் பாருங்கள். வந்துட்டு வேகமாக ஏறிடுச்சு பார்த்தீங்களா? என்ட்ரி தொட்டுருச்சு. நமக்கு தான் தெரியும் என்ட்ரியை தொட்டுருக்கிறது. இந்த பிளான் இல்லாதவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் இங்கிட்டு பார்ப்பாங்க. என்ட்ரியை தொட்டால் என்ன ஆகும்? மேலே தான் போகும்.
ஹிட் அண்ட் புல் பிரேக் தொட்டாலும் மேலே தான் போகும். இது வந்து மறைஞ்சிருக்கிற இடம். ஹிட் அண்ட் புல் பிரேக் போணுச்சுன்னா இந்த ஜோனுக்குள்ளே முடியணும், இல்லைனா இந்த ஜோனுக்குள்ளே முடியணும் க்ளோசிங். அதுக்குள்ளே முடியல, இங்கே போயிடுச்சுன்னா ஃபெயில், மார்க்கெட் கிராஷ், வேறு எங்கே போகுதுன்னு அர்த்தம். இது இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ஓடுச்சுன்னா நீங்கள் பயப்படவே வேணாம். இப்போ பாருங்கள், தொட்டிச்சு பை போட்டுருக்கலாம். அந்த என்ட்ரியில் பை போட்டிருந்தா த்ரூஸ் 100 தொடல பாருங்கள். இதெல்லாம் ஜோனுங்க. இந்த ஜோனை உடச்சி தான் ஏறுவாங்க. ஒரு வாட்டியும் இப்படி வருவாங்களா, உடச்சி தான் ஏறுவாங்க. ஏறி உட்காந்துட்டாங்க. சரி, இங்கே ஒரு செல்லு போட்டிருக்கலாம்னு நினச்சோம். நான் செல்லு போட்டுடுறேன். அது என்ன பண்ணிச்சு, ரீடெஸ்ட் 61 கொடுக்குது. 61 கொடுக்கல பார்க்க போனால். இது ஒரே ஃபால் தானே. அதனால் ரீடெஸ்ட் தொடுறது வரைக்கும் ரீடெஸ்ட் எடுக்க போணுச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், சரி எங்கேயோ போகுது சொல்லிட்டு மார்க்கெட்டு அந்த இடத்துலேருந்து வெளியேட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் என்ட்ரி போட்டேன். இப்போ ரீடெஸ்ட் முடிச்சோன்னே இது பாருங்கள், 100 வந்தோன்னே செல்லு போட்டேன், வந்துச்சு. ரீடெஸ்ட் பண்ணிச்சு, செல்லு வந்துச்சு. செல்லு வந்தோன்னே நான் இந்த என்ட்ரியில் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டேன். H4 இது வந்து ஸ்டாப் பண்ணோன்னே திருப்பி ரிட்டர்ன் போணுச்சு. ஏன் 2வது ரிட்டர்ன் போகுதுன்னு எனக்கு விளங்கலை. இந்த மாதிரி வரக்கூடாது. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் உடஞ்சிருச்சு. அப்போ கீழே ஃபால் பேக் தான் போகும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த ஊதா கலர் ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இது ஒரு ஸ்ட்ரக்சரு மேலே போய்ட்டு உடச்சிருச்சு. 3 வாட்டி, 1 2 3 உடச்சிருச்சு. 4வது வாட்டி இடிச்சிச்சு. தள்ள முடியல. ஓகேவா? அது எதுக்காக வருதுன்னா, இந்த 61 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது. அது எப்படி வருது பாருங்கள். 2 வேல நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட்டு 2 வே தான் பார்க்கலாம். மேலே பாருங்கள், கோடை இடிச்சு தள்ளி விட்டுச்சு. திருப்பி மேலே போய்ட்டு தட்டுன்னு வந்துடுச்சு. கணக்கு ட்ரெண்ட் லைன் உடையில. ஆனால் 61 ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு. ரீடெஸ்ட் 23 மேக்ஸிமம் வரலாம். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23க்கு வரும். பாருங்கள், இந்த 23 கோட் கரெக்டாக வரும். நம்ம கரெக்டாக அதை வச்சுமா இந்த 23 கோட்டில் வந்து நிற்கும். இல்லை 61. ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், வந்தது எங்கே 23.6. இதுக்கு மேலே போகக்கூடாது. தொட்டிச்சா செல்லு கரெக்டாக ஸ்னைப்பர் என்ட்ரியில் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்துச்சு. இதை தாண்டி போணுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இங்கே வெயிட் பண்ணுற ஜோன் இங்கேயே தான் இருக்கணும் செல்லு போடுறதுக்கு. இது கரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் இருக்கணும். நம்ம தவிர பை போகக்கூடாது. அந்த மாதிரி போகவே கூடாது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனையும் பார்த்துக்கணும். இது ஏன் அங்கே வருது, எதுக்காக வருதுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்க்கணும். இங்கே எதுவும் இருக்கா, தொடணுமா, இங்கே தொட்டால் தான் உழுவுமான்னு. செல்லு போட்டிருந்தா பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். உடச்சிட்டு போக முடியல, உள்ளுக்கே தான் இருக்குது. 1 வாட்டி, 2வது வாட்டி விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சு? இது ஒரு ரீடெஸ்ட். இப்போ தொட்டுச்சு, ரீடெஸ்ட், செல். நான் அதனால தான் செல்லுன்னு சொன்னேன். ஓகேவாங்க? அன்றைக்கும் அப்படி தான் சொன்னேன், செல்லு தான் வரும்னு. அடுத்த ஜோனு இங்கே, அடுத்த ஜோனு இங்கே. இப்போ ஹிட் அண்ட் புல் பேக் வரைக்கும் விழுந்துச்சு. ஏன்னா அடுத்த டிபி இங்கே தானே கொடுக்கணும். ஏன்னா 2 டிபி கொடுத்துருச்சு முன்னுக்கு. நமக்கு தெரியுமே, 2 டிபி இங்கே கொடுத்துருச்ச. 1வது டிபி 2வது டிபி கொடுத்துருச்சு தானே. 2வது டிபி கொடுத்துருச்சு பாருங்கள். அதுவும் 100 1வது டிபி 2வது டிபி என்ட்ரி ஜோன் எடுத்துகிட்டு தானே மேலே போணுச்சு. 2வது டிபி கொடுத்துச்சுன்னா அடுத்து இங்கேருந்து இருந்தாலும் 3வது தான் போகுமே தவிர இதுக்கெலாம் 2 யூட்டர்ன் பண்ண தேவையில்லை. 1 எடுக்கும், 2வது எடுத்துச்சுன்னா அடுத்து இங்கே போயிட்டு வந்தாலும் நேரம் இங்கே தான் விழுகும். ஹிட் அண்ட் புல் பேக் வந்து மேலே ஏறிச்சுன்னா அடுத்த நேரம் இங்கே தான் வந்து விழுகும். அது எனக்கு தெரியும். அதனால தான் நான் செல்லு போட்டு வச்சு சொன்னேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட. மார்க்கெட் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியணுங்க. தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. இங்கே வந்து நம்ம வந்து பேசுகிறோன்னா தெரிஞ்சு பேசுகிறோம், தெரியாமல் எதுவுமே பேசலை. இதை வச்சு தான் பணம் லட்சமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லி கொடுத்து சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கதை சொல்லலைங்க யாருக்கும். இந்த நிலாவை காட்டி கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லலை. இப்போ ஹிட் அண்ட் புல் பேக் வந்துச்சு பாருங்கள். இந்த ஹிட் அண்ட் புல் பேக், ஓகேவா? நான் கோடு வைக்கிறேன். ஹிட் அண்ட் புல் பேக் இங்கே காம் ஹிட் அண்ட் புல் பேக் கோடு க்ளோசிங் பாருங்கள். ஹிட் அண்ட் புல் பேக்கில் க்ளோசிங் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்கள். மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஹிட் அண்ட் புல் பேக் இங்கே ஓகே. ஹிட் அண்ட் புல் பேக் கோடு இங்கே இருக்குது, ஊதா கலர் கோடு. கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதோட க்ளோசிங் எங்கே? ஹிட் அண்ட் புல் பேக் க்ளோசிங் இங்கே பாருங்கள். க்ளோசிங் பண்ணிடுச்சு ஹிட் அண்ட் புல் பேக்கில். அப்போ அடுத்து மேலே போகுது. ஏன்னா இந்த ஜோன் அப்படி தான், அந்த ட்ரெண்ட் லைன் வருது. இந்த ட்ரெண்ட் லைன் 2வது ஹிட்டு. நான் அன்றைக்கே சொன்னேன், 1வது ஹிட்டு, 2வது ஹிட்டு, 3வது ஹிட்டில் தான் உழுக்கணும். நம்ம வாலியா நல்லா பாருங்கள். 1வது ஹிட்டு, 2வது ஹிட்டு, 3வது ஹிட்டில் தான் உடச்சி கீழே போகும்னு சொன்னேன். அது நேற்று முதல்ல உள்ள வீடியோவில் பார்த்துட்டு தான் பாருங்கள் போயிட்டு.
நமக்கு திருப்பி அதை எடுத்துக்கிட்டு இருக்க முடியல. H1 இருக்குது. ஓகே, அடுத்து ரிட்டர்ன் ப்ரூவ் பேக் போணுச்சுன்னா எங்கே போவோம்? மேலே போணுச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு போவோம். இந்த பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு போவோம். ரிட்டர்ன் ப்ரூவ் பேக் பிரேக் அவுட்டை, இந்த பிரேக் அவுட் ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு போவோம். இதுதானே பிரேக் அவுட் ஜோனு, இதுதான் பிரேக் அவுட் ஜோனு. இந்த ஜோன் தான் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 1 2 1 2 3. ஓகேவா? இது உடச்சிட்டு ஏறினது 1 2 3வது உடச்சிருச்சு. உடச்சிச்சதுக்கு ரீடெஸ்ட் பண்ணால் தானே வேலிட் ஆகும். அப்போ இப்படி வந்துச்சு, டிபி கொடுத்துருச்சு. ரிட்டர்ன் ப்ரூவ் பேக்கில் பை போடலாம். நேராக ரீடெஸ்ட் ஜோனுக்கு வரும். இந்த ஜோனுக்கு வரணும். இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா செல்லு போடலாம். முடிஞ்சிருச்சு. ஓகேவாங்க? செல்லு போட்டிருந்தா நேரம் நமக்கு ரன்னிங் ப்ராஃபிட் எவ்வளோ ஓடும், யார் யார் ஃபாலோ பண்ணீங்கன்னு பார்த்து படிச்சு. H1 செல் ஜோன் தெரியுதாங்க? செல் ஜோன் ஆக டாப் இதுதான் செல் ஜோனே. இங்கே தான் போட்டிருக்கணும் செல்லு, இல்லைன்னா ரீடெஸ்ட் பண்ணுறப்ப திருப்பி போடலாம். ஓகேவாங்க? இப்போ இது லோ கொடுக்குது, அடுத்து இன்னொரு வாட்டி ஏறும், அதுக்கப்புறம் HNS நார்மல். இந்த ஜோன் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏறினாலும் ஏறலாம். அதெல்லாம் பை போகாது, ஃபுல்லாக போயிடாதுங்க. டிபி கொடுத்துட்டு தான் போவோம். அதனால் பை நீங்கள் போட்டுறாதீங்க அவசரப்பட்டு. ஏறிட்டு திருப்பி விடுவோங்க. இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் விடுவோம். HNS கொடுத்துட்டு தான் விடுவோம். ஏன்னா அது லோ ஸ்விங்கின்னு விடுவோம். என்றைக்குமே லோக்கு தான் கொடுப்போம். வேகமாக பாச்சா பண்ணி எடுக்கும். பாச்சா பண்ணிட்டோன்னா நீங்கள் பை நினச்சி போட்டுறாதீங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ரொம்ப பேர் காசு விட்றாங்க. எக்கானே ரொம்ப காசு வச்சுக்கக்கூடாது. என்றைக்குமே நமக்கே ஆபத்தாக போயிடும். நிறையா கை சும்மா இருக்காதுன்னு சொல்லி நிறையா போட்டுருவோம். இப்போ இது ஏன் இங்கே ஒரு பை வருதுன்னா, இவ்வளோ தான் உழுதுதில்ல, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதனால தான் இங்கே ஒரு பை வந்துச்சு. அது கூட இங்கே போகாது. இந்த மார்க்கெட் என்னென்ன இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது, இங்கிட்ட ஒரு பிளாக் இருக்குது. ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே வரோன்னா, இப்போ இங்கே வரும் செல்லு போட்டிருக்கேன்னே, இங்கே வந்தால் வரலாம். இந்த ட்ரெண்ட் லைட்டை உடச்சிட்டு வரலாம், இல்லைனா இது இங்கே வந்துட்டு திருப்பி விடுலாம். இந்த ரேஞ்சில் போகலாம், இல்லை இங்கே வரலாம். வந்துட்டு என்னோட டிபி கொடுத்துட்டு பை சொல்லிட்டு தான் போவார். நான் சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கல. பாருங்கள் நல்லா, நான் தான் சொன்னேன். இன்னைக்கு காலையிலையா, நேற்று உள்ள கிளாஸில் கூட சொன்னேன். சொன்னால் கேட்கணும். பாருங்கள், செல்லு தான் பிரேக் அவுட் ஆகுடைய செல்லு தான் வருது. இங்கே பாருங்கள், இந்த 5 நிமிஷத்தில் பாருங்கள், இந்த ஒரு கோடு நான் நீட்டாக போட்டிருக்கேன். இந்த கோடில் என்ன மாதிரி விளையாட்டு எடுக்குது நீங்கள் பாருங்கள். இந்த கேண்டில், இந்த கோடு சும்மா நான் ஏனோ தானே வச்சு நினச்சிங்களேன். அந்த சோப்பு கலர் கோடு இல்லைங்க. அதில் கூட விளையாட்டுருக்கோம் பாருங்கள். சோப் கோடிலே பாருங்கள் என்ன ஒரு மேஜிக் அது பண்ணோன்னு. உட்காரும், உடைக்கும், திருப்பி மேலே போயிடும், திருப்பி அதில் வரும், உடச்சிட்டு மேலே போய் ரீடெஸ்ட் பண்ணோம், திருப்பி மேலே போகிற மாதிரி போவார், திருப்பி உடைப்பார், உட்காருவார், உடச்சிட்டாரு, திருப்பி மாட்டிக்கிட்டாரு, திருப்பி மேலே ஏறுறாரு, திருப்பி அதே வேகத்தில் விழுவுறாரு. தெரியுதாங்க? அந்த கோட்டுக்குள்ளேயே அதை சுற்றி பின்னி வரும் பாருங்கள். அதுலேயே பின்னி விளையாண்டுக்கிட்டே வரும். இதுதான் வந்து ஒரு டெக்னிக் தாங்க. இது அது கணக்கு இருக்குங்க. எல்லா ஏங்கிள்லேயும் நம்ம பார்க்கலாம், ஆனால் அது எந்த ஏங்கிள் அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா, அது அந்த ட்ரெண்டில் இருக்கணும். எல்லா ஏங்கிளையும் பார்த்துட்டு இந்த ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோடில் எங்கே போகுது, அது எந்த கோடில் ஏன் விளையாடுதுன்னு நமக்கு தெரியணும்ல. எனக்கு தெரியும் அது கீழே தான் போகுது, அதனால் இப்படி போயிட்டு ஏமாற்றிக்கிட்டே போகுதுன்னு எனக்கு தெரியும். இது உங்களுக்கு புரியணுமில்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் இப்படி. ஏன்னா இது கூட பை போக வாய்ப்பு இருக்குது. 15 நிமிஷமா பைக் ஹேண்டில் கொடுத்துருக்கு. வேறு எனக்கு அது டவுட் தான் பாருங்க. இந்த இடத்துல பைக் ஹேண்டில் கொடுத்துருச்சு. இந்த முக்கோணத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு மேலே போகிறதுக்கு. அதனால் நான் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன். இங்கே நீங்கள் திருப்பி போயிடணும். நம்ம ரொம்ப பேராசை இருக்கக்கூடாது. 1200 இப்போ இங்கே எவ்வளோ வருது? 900 $200 கொடுத்துட்டும் போகலாம், கொடுக்காமையும் போகலாம். இது மார்க்கெட் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதனால் நமக்கு நான் ஃப்ரீ டைம் கொடுத்துடணும். சரியாங்க? எல்லாம் யார் ஃபாலோ பண்ண போட்டதுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நாளைக்கு லேபர் டே. பேங்கில் வித்ட்ரா பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.